பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தோழர் ராஜா தமிழ்மாறன் அவர்கள் இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம். சமீபத்தில் இந்திய நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஒரு பரவலான பாராட்டு மாலைகள் சூடப்பட்டது. ஃபாதர் ஆஃப் த டீல் அப்படின்லாம் குறிப்பிடப்பட்டு இந்தியாவில் வலதுசாரிகள் குறிப்பாக பாஜகக்காரர்கள் கொண்டாடினாங்க. வரலாற்றில் இல்லாத அளவிற்கு ஒரு மிக முக்கியமான ஒப்பந்தத்தை அமெரிக்காவோட சைன் பண்ணியிருக்கிறாரு. அதற்காக நம்ம செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வரி குறைப்பையுமே கூட ட்ரம்ப் அறிவித்தது. மோடியினுடைய கோரிக்கை, மோடியினுடைய எதிர்குரல், இது எல்லாத்தையும் வைத்து தான் ட்ரம்ப்பே அடிபணிஞ்சிருக்கிறார் அப்படின்றத சொல்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக பாஜகக்காரர்கள் கொண்டாடுறதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் அது ஒரு நல்லது தானே, ட்ரம்ப் வரியை குறைச்சது, அதுவும் மோடியால் அப்படின்றது. என்ன ஒப்பந்தம் அது? நாட்டை ஒட்டுமொத்தமாக சீரழித்ததற்கான பாராட்டு விழா. வரியை குறைச்சதுக்கும் நாட்டை சீரழிச்சதுமா என்ன சம்பந்தம்? அதாவது கடந்த காலங்களில் நேரு அவர்கள்லாம் இருந்தப்போ, இந்திரா காந்தி அம்மையார்லாம் இருந்தப்போ என்ன பண்ணாங்கன்னா, நாட்டினுடைய வளங்களை பெருக்குவதற்கு இந்த வளங்களை நாமளே பயன்படுத்தி பொருட்கள் உருவாக்கி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்த வரலாறு தான் நமக்கு ஸ்டீல் பிளான்ட்ஸ் உருவானது. போர்ட் எல்லாமே நம்ம அரசு கண்ட்ரோல்லே இருக்கிறது. ப்ரைவேட்டைசேஷன் அலோவ் பண்ண மாட்டாங்க. முழுக்க அரசனுடைய சொத்துக்களை நவரத்னா அது மாதிரி நிறுவனங்கள்லாம். ஏன்னா அது பார்டரு, நாட்டுக்கு உள்ள ஊடுருவக்கூடிய பல வழிகளில் அது ஒரு வழியாக, அது ஒரு வழி. எப்படி ஆங்கிலேய அரசாங்கமே வச்சுக்கணும், அது அரசாங்கம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாதுகாப்பு அம்சத்தோடு தொடர்பு எல்லாத்தையும் இருந்தது. ஆனால் பாரதிய ஜனதா என்ன பண்ணுச்சுன்னா, முதல்ல போர்ட்டெல்லாம் சீ போர்ட் அத்தனையும் அதானிக்கிட்ட மேக்ஸிமம் கொடுத்துட்டாங்க. இங்கேருந்து தான் இந்தியா முழுக்க பெருமளவில் குஜராத்தில் தான் கஞ்சா பிடிபட்டுறது. கஞ்சா மட்டுமல்ல, அனைத்து விதமான போதைப் பொருட்களும் மெத்துன்னு இவங்க சொல்கிறது எல்லாமே அந்த போர்ட்டில் தான் அதிகமாக பிடிபட்டுருக்கு. அதுவும் நிறைய எலியும் இதுவும் சாப்பிட்டு வேற அது காணாமல் போச்சுன்னு வேற சொல்கிறாங்க. அதெல்லாம் எங்கே காணாமல் போச்சு, எந்த எலி சாப்பிட்டுச்சுங்கிறது ஒரு காலகட்டங்களில் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் உறுதியாக வரும். அப்போ இந்த போர்ட்டெல்லாம் விற்றாச்சு. ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாத்தையும், பெரும் நிறுவனங்கள் எல்லாம், தனியார் நிறுவனங்கள் எல்லாத்தையும் மேக்ஸிமம் அதானி அவர்களுக்கு விற்றுட்டாங்க. இப்போ மீதி இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவினுடைய விவசாயம் மட்டும்தான். இப்போ இந்த விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பேரழிவு தான் இந்த ஒப்பந்தம். எப்படி இம்போர்ட்டுக்கு என்னென்ன அலோவ் பண்ணியிருக்கிறாங்கங்கிறத நான் சின்னதாக பட்டியலிடுறேன். முன்ன எப்படி இருந்ததுங்கிறத நான் ஷார்ட்டாக டிஸ்கிரைப் பண்ணுறேன். அமெரிக்கா அல்லது ஐரோப்பிய நாடுகள் 2 ஒப்பந்தம் போட்டாங்க. அமெரிக்க நாடோட போட்ட ஒப்பந்தம் எதற்காகனா, இந்தியாவுக்குள்ளார 0% வரியில் அவர்கள் விவசாய பொருட்கள், பால் பொருட்கள், லிக்கர், நியூக்ளியர் எனர்ஜி ரிலேட்டடான எக்யூப்மெண்ட்ஸ் போன்றவைகளை இறக்குமதி செய்வதற்கு 0% வரியில் ஒத்துக்கொண்டார். இப்போ சொல்கிறீங்களா? இப்போ முன்ன எப்படி இருந்ததுன்னா 30% வரி இருந்துச்சு. 30லேருந்து 110% வரைக்கும் அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி செய்கின்ற பொருட்களுக்கு நாம் வரி விதிச்சுக்கிட்டு இருந்தோம். மலிவு விலையில் கிடைக்கும். இப்போ வரியை குறைச்சா அது ஒரு பாராட்ட வேண்டிய அம்சம் அப்படின்றாங்கல்ல. இங்கே இருக்கிற விவசாயிகள் தயாரிக்கின்ற பால் பொருட்களுடைய நிலை என்னாகும்? இங்கே இருக்கிற விவசாயிகள் மாட்டு தீவனங்கள் இம்போர்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தீவனங்கள் மலிவு விலையில், இதில் பாதி விலையில் உள்ளே வந்துச்சுன்னா இங்கே இருக்கிற விவசாயி வாழ்வாதாரம் என்ன ஆகும்? நம்மளோட மைக்ரோ எக்கானமி தான் நமக்கு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு பலம். நம்மளுடைய பொருளாதாரம் இன்னைக்கு கொரோனா வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, நமக்கு பாதிக்காமல் விவசாயிகள் தங்களுடைய வாழ்க்கையை ஓட்டுறாங்கன்னு சொன்னால் அதுக்கு காரணம் இந்த மைக்ரோ எக்கானமியை நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுருக்கிறது, விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பலமாக வச்சுருக்கிறதுக்கு காரணம். இப்போ மலிவு விலையில் இதெல்லாம் வந்துச்சுன்னா மக்காச்சோளம் விலையெல்லாம் பாதியாயிரும். மக்காச்சோளம் விலையெல்லாம், விளைபொருட்கள்லாம், விவசாய பொருட்கள்லாம் பொருள் பாதி விலையாச்சுன்னு சொன்னால், இம்போர்ட்டுக்குள்ளே இதெல்லாம் உள்ளே வந்துச்சுன்னா, இங்கே விலை குறைஞ்சிச்சுன்னு சொன்னால் விவசாயிகளுடைய தயாரிப்பு பொருட்கள் எல்லாம் அடிபட்டு போயிடுமே. ஏற்கனவே விவசாயிக்கு விளைபொருட்களுக்கு போதுமான விலை கிடைக்கலாம் தானே பஞ்சாப் விவசாயிகள்லேருந்து இந்தியாவில் இருக்க அத்தனை விவசாயிகளும் போராடிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதில் விலை குறைப்பு வந்துச்சுன்னா அந்த விவசாயியோட நிலைமை என்ன? இதை அனுமதிக்கவே கூடாது. கடந்த காலம் எப்பவுமே அனுமதிச்ச வரலாறு கிடையாது. அப்போ இந்தியாவினுடைய சந்தையை திறந்து விட்டதை அமெரிக்கா கொண்டாடி இருக்கிறது. எப்படி சொல்லியிருக்காங்க அவங்களுடைய பதிவுகளில், ஒயிட் ஹவுஸோட ரிலீஸ் ஆர்டர் நான் படித்து காட்டுறேன் உங்களுக்கு. எதெல்லாம் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நான் சொல்கிறேன். எவ்வளோ பெரிய அநியாயத்தை பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். அச்சீவிங் ரெசிப்ரோக்கல் ட்ரேட், ஒயிட் ஹவுஸோட வெளியீடு என்னென்னு சொல்கிறாங்க கேட்டுங்க. இந்தியாஸ் கமிட்மெண்ட் டு ஸ்டாப் பர்ச்சேசிங் ரஷ்யன் ஃபெடரேஷன் ஆயில். மலிவான எண்ணெயை
க்ரூட் ஆயில் வாங்குறத நிறுத்தணும், அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு அவன் ஆள் போடுவான்ட்டான். சும்மாலாம் என்கிட்ட சொல்லக்கூடாது, அதை நீ சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ண பிறகு என்ன நடக்கும்னு சொல்கிறான். The key terms of the agreement include India will eliminate or reduce tariffs on US industrial goods and a wide range of US food and agricultural products, including dried distillers grains, red sorghum, tree nuts, fresh and processed fruit, certain pulses, soybean oil, wine and spirits and additional products. அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ்னு போட்டானா இப்போ அக்ரிமெண்ட் சைன் பண்ண அப்புறம் தான் தெரியும் எந்தெந்த விவசாயம் பாதிக்கப்பட போகிறதுன்னு. அடுத்தது, இந்தியா கமிட்டட் டு பை மோர் அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் ஓவர் $500 billion ஆஃப் US எனர்ஜி, இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல், கோல் அண்ட் அதர் ப்ராடக்ட்ஸுன்ட்டான். அப்போ இது எவ்வளவு பெரிய அநியாயமான ஒரு டீலு. அடுத்த கொடுமையை கேட்டுங்க, இங்கேருந்து எக்ஸ்போர்ட் போகுது இல்லையா, அதுக்கு கார்மெண்ட்ஸுக்கு அவன் இம்போர்ட் டியூட்டி அவன் நாட்டில் போட்டிருக்கான். அது 30% வரியிலிருந்து ஆரம்பிக்குது. அவன் இறக்குற பொருளுக்கு நம்ம இதில் வந்து வரி கிடையாது, ஜீரோ. நாம ஏற்றி அவன்கிட்ட இறக்குற பொருளுக்கு அவன் வரியும் போட்டான். பொழைக்க தெரிஞ்சவன், பொழைக்க தெரிஞ்சவன் இல்லை, நம்மளை முடிச்சிட்டான். அவன் பொழைக்க தெரியட்டும், தெரியாம அவன் நாட்டு மக்களை அவன் காப்பாற்றிட்டான். அவன் ட்வீட் போட்டிருக்கான், நம்முடைய ஃபார்ம் செக்டர் பெரும் வரவேற்பை பெறுகிறது, இந்தியாவினுடைய சந்தைகள் நமக்கு திறந்து விட்டன. ஈஸ்ட் இந்தியா கம்பெனிலாம் ஒரு காலத்தில் சொன்னாங்க இல்லையா, அது மாதிரி இந்தியாவினுடைய அக்ரிகல்ச்சர் செக்டர் அப்படி திறந்து விட்டாங்க நமக்கு. நம்ம ஃபார்மர்ஸ் ஃபார்ம்லேண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ குளிக்க போகுதுன்னு பதிவு போட்டிருக்கு. வாய்ப்பே இருக்காது, ஒயிட் ஹவுஸ் வாய்ப்பே இருக்காது சார். 56 இன்ச்சு வச்சிருக்காரு சார். ஏங்க, ஒரு பெரிய 56 இன்ச்சு வச்சு என்ன பண்ண முடியும்? எதுவும் தான் பண்ணுறதுக்கு வழியிலன்னு தெரிஞ்சிருச்சே. எல்லாம் எப்ஸ்டீன் ஃபைல்ஸுக்கு அப்புறம் நடந்த கதை தானே அதெல்லாம். என்ன அநியாயம் இது. அடுத்த கொடுமையை கேட்டுங்க, யாராவது கொண்டாடினாங்கன்னா, ஐயோ ஐயா வந்து 100% போட்டிருந்தாரு, இப்போ 25% குறைச்சிருக்காருன்னு எவனாவது சொன்னான்னா அது பச்சை அயோக்கியத்தனம். பங்களாதேஷுக்கு 0% டியூட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுவான்ட்டான் பங்களாதேஷ்லேருந்து. இப்போ நீங்கள் வாங்குகிற திருப்பூர் கம்பெனிக்காரர்களே, இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாரையும் நான் யோசிக்க சொல்கிறேன். தயவு செஞ்சு பாரதிய ஜனதாவை சார்ந்து போனீங்கன்னா நாசமாக போயிடும் நாடுங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம். எல்லாத்துக்கும் போச்சு. அவனுக்கு யாருக்கு போகிற பற்றியும் கவலை இல்லை. அதானி நல்லா இருந்தால் சரி, ரிலையன்ஸ் நல்லா இருந்தால் சரி, அவனை சார்ந்து இருக்கிற 10 தொழிலதிபர்கள் நல்லா இருந்தால் சரி, மற்றதை பற்றிலாம் அவனுக்கு யாரை பற்றியும் கவலையே கிடையாது. இப்போ நான் என்ன கேட்குறேன், 0% டியூட்டியிலேருந்து பங்களாதேஷ்லேருந்து டிஷர்ட்டும் கார்மெண்ட்ஸும் போச்சுன்னா நம்மகிட்ட இருந்து வாங்கக்கூடிய பொருட்களுக்கு, இந்தியாவிலேருந்து போகக்கூடிய பொருட்களுக்கு 30% வரி போட்டிருந்தான்னு சொல்லி சொன்னால் நம்மக்கிட்ட வாங்குவானா அவங்ககிட்ட வாங்குவானா? 2% 5% வித்தியாசத்துக்கு பெரிய வால்யூம் ஆஃப் ட்ரேடில் நமக்கு பாதிப்பு ஏற்படும். 25-30% வரி விதிக்கிறானே சொல்லி சொன்னால் எவ்வளோ பெரிய அநியாயம் அது. முன்னே 0% இருந்துச்சு நமக்கு, இப்போ பங்களாதேஷை ப்ரியாரிட்டைஸ் பண்ணிட்டான். அப்போ அமெரிக்காவோட போட்ட ஒப்பந்தம்ங்கிறது இந்திய விவசாயிகளை முடிச்சு கட்டுறது. விவசாய பொருட்களை, பால் பொருட்களை எல்லாமே விலை மலிவாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துகிறாங்க. சந்தையை திறந்து விட்டுட்டாங்க. இல்லை, அவங்களுக்கு விவசாய மசோதா கொண்டு வரும்போது ஒட்டுமொத்த இந்தியாவிலும் விவசாயிகள் திரண்டு எழுந்தாங்கல்ல. இப்போ அவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனை, ஒட்டுமொத்த இந்தியர்களுடைய வாழ்வாதார பிரச்சனை இல்லை. இதை உணர்ந்து இப்போ தானே போராட்டங்கள் அங்கே ஆரம்பிச்சிருச்சு. இது நிற்க போகிறதில்ல. அடுத்து யூரோப்பியன் யூனியனோட அக்ரிமெண்ட் போட்டாங்க இல்லையா, அந்த அம்மையாருங்க வந்திருந்தாங்க, ஃபாதர் ஆஃப் ஆல் டீல்ஸ்ன்னு சொல்லி போட்டாங்க இல்லையா. ஆட்டு இறைச்சியை ஐரோப்பாவிலிருந்து இறக்குமதி செய்வதற்கு அனுமதிச்சிருக்காங்க. நம்ம செம்மறி ஆடு இருக்குது, நமக்கு வெள்ளாடு, இந்த கறி தானே நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு பதிலாக இனிமேல் ஃப்ரோசன் மீட் வரும், ஆட்டுக்கறி. அதை யூரோப்லேருந்து இறக்குமதிக்கு அனுமதிச்சிட்டாரு. நம்ம ஊரில் தான் செம்மறி ஆடு அதிகமாக நம்ம எடுத்துகிட்டு போய் வெளியில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல ஒரு நம்ம இன்னமும் அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கோம், மிடில் ஈஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த அந்த குறிப்பிட்ட வகை வந்து இங்கே தான் இருக்குது. அந்த கறிக்கு ஒரு பெரும் வரவேற்பு உண்டு. இங்கேருந்து பாகிஸ்தான்லேருந்து வந்து நிறைய கறி அங்கே போகுது மிடில் ஈஸ்ட்டுக்கு. அது எதுக்கு நம்ம அங்கேருந்து வாங்க போகிறோம்? அதானே, அதை ஏன் திறந்து விடணும்? அதான் டியூட்டி ஃப்ரீ வரும், டியூட்டி ஃப்ரீ இம்போர்ட்டு. முன்னே அதுக்கு 30% வரி இருந்துச்சு. இப்போ இங்கே வாங்குற நம்ம ஒரு 900 ரூபா 1000 ரூபாய்க்கு இங்கே கிலோ மட்டன் வாங்குகிறோம். அது வந்தால் 500 ரூபாய்க்கும் 600 ரூபாய்க்கும் கறி கிடைக்கும். பயனாளர்கள் மக்கள் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்கன்னு. விவசாய நிலைமை
எனக்கு தெரிஞ்சு எங்கள் சித்தப்பாரெலாம் வந்து 6,000 ரூபாய்க்கு குட்டி வாங்குவார். ஒரு வருஷம் 9 மாதம் குட்டி வளர்த்துனாருன்னா 10,000 12,000க்கு விற்றுருவார். ஒரு வருஷத்தில் டபுள் ஆக்கிடுவார். அவர் காட்டிலே தான் மேயும். 10 குட்டி வாங்குவார். அந்த 10 குட்டியில் ஒரு 6 குட்டி மட்டும் விற்றுருவார். திரும்ப குட்டி வாங்கிட்டு இருப்பார். இது வந்து ஒரு விவசாயத்தில் ஒரு பெரிய வருமானம். ஒரு வருஷத்தில் டபுள் ஆகிறது. அவங்க காட்டிலேயே அது மேய்ஞ்சிக்கும். அந்த ஆட்டு புழக்கையெல்லாம் அங்கேயே உரமாயிக்கும். அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் வீட்டிலே தான் படுத்து கிடக்கும், பட்டியில் கிடக்கும். இது வந்து அவங்களுக்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருந்த விவசாயிகளுக்கு. இப்போ அவர் 6,000 ரூபாய்க்கு குட்டியை வாங்கிட்டு 12,000க்கு விற்ற கதை இனிமேல் நடக்காது. 12,000 எங்கே குட்டி விற்க போகுது? இனிமேல் கறி வந்துருச்சுன்னா 8,500 ரூபாய்க்கு விற்றானா அப்போ எந்த கறி வரப்போகுது? இது விவசாயிகளை பாதிக்காதா? அப்போ விளைபொருட்களுக்கு சேதம், விவசாயிகளுக்கு விலை நிர்ணயம் ஆக போகிறது இல்லை. அதுக்கு விலை சேர்த்து வச்சு நிர்ணயம் பண்ணுங்கன்னு சொன்ன காலம் போய் இன்றைக்கி அது மாதிரியான பொருட்களை இங்கே சந்தைக்குள்ள அலோவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்படி ஆகும்னா, இல்லை நம்ம ஒரு பார்க்கக்கூடிய மக்களுக்கு அது சரி ஓகே 400 ரூபாய்க்கு கிடைக்கணும் அப்படின்னு யோசிக்கலாம். மாநகராட்சியிலேருந்து காலையில் உரிக்கிற கறியை போய் இப்போ தொட்டியில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஷாம்பு வச்சா தான் மட்டனே அன்றைக்கி விற்க முடியும். அந்த நிலமையில் ஃபுட் சேஃப்டியை அவ்வளோ தூரம் ரெகுலேட் பண்ணி தமிழ்நாட்டில் உருவாக்கி வச்சுருக்குறோம். ஆனால் ஃப்ரோசன் மட்டன்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டினா அதுக்கு என்ன எக்ஸ்பிரி டேட்டு, அதனுடைய தன்மை என்ன, எதுவுமே தெரியாது. அது கூட அவன் பேராமீட்டர்ஸ் மெயின்டைன் பண்ணிடுறானே வச்சுக்குவோமே. ஏன்னா ஐரோப்பாலேருந்து வருது, அவன் பேராமீட்டர்ஸ் மெயின்டைன் பண்ணுவான். ஆனால் நான் கேட்குறேன், நம்ம கறி மாதிரி இருக்குமா? அவசியம் இல்லைல்ல. நம்ம கறி மாதிரி இருக்குமா? அதுவும் ஒரு கேள்வி. 2,500 வருஷமாக நமக்கு இந்த வரலாறு இருக்குங்க. நம்ம ஆட்டுக்குட்டி, நம்ம கறி, நம்ம விவசாயம். இப்போ விவசாயிகளோட நிலைமை என்ன ஆகும்? நான் கேட்குறத தான். நீங்கள் யாதவர் சமூகத்தினர்லாம் வந்து பெருமளவு வந்து அவங்களுக்கு ஆடு தான் வருமானமே. ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா 150 ஆடு 200 ஆடு வச்சுருப்பாங்க. இன்றைக்கி அதெல்லாம் பாதி விலைக்கு போச்சுன்னா அந்த விவசாய நிலைமை என்ன? வடநாடை விட்டுருங்க. யூபியை பற்றி எனக்கு கவலை இல்லை, எம்பியை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஓட்டு போட்டிங்க, அனுபவிச்சு தொலைங்கடாங்களாம். இங்கே நம்ம தமிழ்நாட்டோட நிலைமை. எனக்கு தெரிஞ்சு மதுரை பக்கத்தில் ஆடு விற்று கல்யாணம் நடத்துவாங்க பிள்ளைகளுக்கு. ஆமாங்க. பையன்களுக்கு நல்லது கெட்டதுகளுக்கு பேரங்களுக்கு நகை எடுக்கிறது அது இது எத்தனையும் அதில் சார்ந்து தான் வரும் செய்வாங்க. ஊர் திருவிழாவே ஆடு வித்து தான் நடத்துறது. இப்போ அது மாதிரி கறி பாதி விலைக்கு வந்துச்சுன்னா நீங்கள் எப்படி சமாளிக்க முடியும்? ஒரு கண்டெய்னர் ஃபுல்லாக உங்களுக்கு மீட்டு வரும், ஃப்ரோசன் மீட்டு. எத்தனை டன் இறக்குமதி ஆகும்? இன்னொன்று அவ்வளவு பெரிய நம்பர்ஸை கவுண்ட்டை வந்து வாங்கி விற்கிறது இங்கே இருக்கக்கூடிய சின்ன வியாபாரிகளாலையும் முடியாது. டிமார்ட்டுக்கு இது எல்லாம் எங்கே, ரிலையன்ஸுக்கு கொடுப்பான், அவங்களோட செல்லிங், அந்த செல்லிங் பாயிண்ட்ஸ்லாம் அதிகமாகிடும். அப்போ இத்தனை மார்ட்டுகள் உருவாகுது இல்லையா? மக்கள் மார்ட்டுன்னு போகிறாங்கல்ல, அங்கே போகும்போது மீட்டு கம்மியாக கிடைக்கும். அங்கே மாப்பிள்ளைங்க 600 ரூபா 1000 ரூபாங்கிறாங்க கறி, அங்கே போனால் 500 ரூபாய்க்கு கறி கிடைக்குதுங்க. அப்படின்னா மாப்பிள்ளை நிலைமை என்ன வருது? நம்ம ஆளுங்க விவசாயிகள் நிலைமை என்ன வருது? அப்போ இதெல்லாம் வந்து அது இந்தியாவினுடைய பொருளாதாரத்தையே காலி பண்ணுறதுக்கு உண்டான. அதை பற்றி அவருக்கு என்னங்க கவலை? மோடிக்கு என்னங்க கவலை? எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வெளியே வராமல் இருந்தால் சரி, அவருக்கு அவர் பேர் வெளியே வராமல் இருந்தால் சரி. ட்ரம்ப் அதனால தான் ஐ டோன்ட் வாண்ட் டு க்ளோஸ் பொலிட்டிக்கல். அவர் பொலிட்டிக்கல் கேரியர் எப்போ வேணாலும் முடிக்க முடியும். ஆனால் முடிக்க விரும்பல, அடிக்கிறார்ல. 3 நாளைக்கு ஒருக்கா பொழுதுபோக்கா இந்த வடிவேலை கூட்டு அங்கே ஒரு 4 பேர் வச்சு அடிச்சாங்களா, நான் ரொம்ப நல்லவேன்னு சொன்னாங்க. அப்புறம் மறுபடியும் இன்னொரு 4 பேர் கூட்டு போய் வச்சு அடிச்சாங்களா, கதையிலெல்லாம் போயிட்டு இருக்குது. 56 இன்ச்சு என்னங்க நடக்குது நாட்டில்? ஒட்டுமொத்த உலகமுமே இன்னைக்கு இந்தியாவினுடைய பிரதமரை கேலி கூத்தா பார்க்குது. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தை கடந்த காலத்தில் எந்த பிரதமரும் செஞ்சதில்லை. அமெரிக்காவோடு இப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தமும், ஐரோப்பிய நாடுகளோடு இப்படி விவசாயிகளை சீரழிக்கின்ற ஒப்பந்தங்களை கடந்த காலங்களில் எந்த பிரதமர் இருக்குல்ல. வீக்கஸ்ட் பிரதமராக நம்மலாம் கன்சிடர் பண்ணது வந்து சந்திரசேகர். அதை விட்ட தேவகவுடா, அவங்கெல்லாம் கூட இந்த மாதிரி முடிவுகள் எடுத்ததே கிடையாது. ஒட்டுமொத்த இந்தியாவிலேயும் இது ஒரு பெரிய பிரதான பேசு பொருளாக மாற்ற வேண்டிய காங்கிரஸ் என்ன ட்ரீட்டி சைன் ஆகும்போது பேசிக்கிட்டு இருக்காரு ராகுல் காந்தி அவர்கள். அவர் பண்ணுறாரு, காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்க? காங்கிரஸ் அது என்ன பண்ணுறாங்கங்கிறது அவங்கள தான் கேட்கணும். இப்போ ராகுல் கதர்னா காங்கிரஸ் கதர்ன மாதிரி தானே. இதில் பிரச்சனையே வந்து எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய அவருக்கு எதிராகவே செதிவிலை பின்னக்கூடியவர்கள் பலரும் இருக்கத்தானே செய்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக எல்லா மாநிலங்களும் விழிச்சுக்கணும். இப்போ நோக்கம் அதுதான். எனக்கு இப்போ மற்றதை கூட பேசுகிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. பழனிசாமி ஐயா இருக்காரு, விவசாயின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவராக இருக்கோம்னு சொல்கிறாரு, விவசாயிகளுடைய பெரிய பாதுகாவலர் மாதிரி பேசுகிறாரு.
இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு? நேத்து கூட ஒரு வீடியோல விவசாயி அவர்கிட்ட ஒரு ஒளி விளக்கு, நீங்க தான் எங்களை காப்பாற்ற வேண்டியது, பயிரெல்லாம் கருகிருச்சுன்னு பச்சை பசேல்னு ஒரு பயிரெல்லாம் கொடுத்தாரு. ஃப்ராடு நம்பர் 1ன்னு இதுலேருந்தே தெரியலையா? அப்படி இப்போ சொல்கிறேன்னே நீங்கள் தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒரு எதிர்கட்சி தலைவர் என் வாழ்நாளில் முதல் முறையாக நான் இப்படி பேசுகிறேன். இந்த ஒப்பந்தத்துக்கு பதில் சொல்லணும். ஒரு விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்க போகுது, கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த அக்ரிமெண்ட் ட்ரீட்டி சைன் ஆச்சுன்னா அடுத்த ஒரு வருஷத்தில் எந்த மாதிரியான விளைவுகள் இந்த நாட்டுக்கு ஏற்படும்? இங்கே இருக்கிற விவசாயிகளோட நிலைமை என்னாகும்? ஆடும் தீவனங்களும் விவசாயினுடைய பெருமளவில் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிற விஷயம். அதெல்லாம் பால் பொருட்களும் ஆட்டுக்கறியும் இது நமக்கு முக்கியமாக பிரதானமாக இருக்கிற ஒவ்வொரு விவசாயியோட வாழ்க்கையிலையும் அதில் விளையாடி வச்சுருக்காங்களே. இது எப்படி கொண்டு போய் முடிய போகுதுன்னு தெரில. அவருக்கு மோடிக்கு இதை பற்றிலாம் கவலையே கிடையாது. அவருக்கு என்ன பாதிக்க போகுது? டெய்லி ஒரு சூட்டு தான், 10 லட்ச ரூபா சூட்டு ஒரு நாளைக்கு. ஃபாரினில் போய் ஒரு டான்ஸை போட்டு ஃபாரினில் போய் அவர் பாட்டுக்கு போயிட்டு வந்துடுவார். இங்கே எவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு. மலேசியாவுக்கு போய் தமிழ் பேசுவார், திருக்குறள் பேசுவார், எங்கே வேணாலும் அவர் பாட்டுக்கு போயிட்டே இருப்பார், நாடு நாடாக போயிட்டு இருப்பார். அவருக்கு என்ன ஆக போகுது? ஒரு டான்ஸை போட்டு கையெழுத்து வாங்கிட்டு வந்துடுவார். எதுவுமே ஆக போகிறதில்ல. என்ன டான்ஸ் போட்டாரோ என்ன போட்டாரோ என்ன கர்மமோ அது நமக்கு தெரில. ஆனால் மொத்தத்தில் மோடிக்காரனா உட்காருவார், எந்திரினா எந்திரிப்பார். மோடி யார்? ட்ரம்ப் சொன்னான். மோடியினுடைய நிலைமை இவ்வளோ பரிதாபமாக போகும்னு அரசியல் வாழ்க்கையில் யாருமே எதிர்பார்க்கல. வடநாடே அப்படியே ஸ்தம்பிச்சு தான் நிற்கிது. எவனும் ஒன்றும் பேச முடியல. இதுக்காடா இம்பிட்டு பாராட்டு கூட்டம் நடத்துனீங்க அசம்பிளிக்குள்ளார, பாராளுமன்றத்துக்கு உள்ளார? இவ்வளோ பெரிய அநியாயத்தை பண்ணதுக்கு பாராட்டு விழா நடத்தியிருக்க பாரதிய ஜனதா. இந்த முழு ஒப்பந்த டீட்டெயில்ஸும் வெளியில் வந்தால் இன்னும் ஒப்பந்தம் ரெடி ஆகிட்டு இருக்கு, மார்ச்சில் வரும். வந்த உடனே இவனுக்கு யோகியதை பூரா வெளிச்சத்துக்கு வரும். இப்போ டிஸ்கஷனில் போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் ஆயில் வாங்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு ஜெய்சங்கர்கிட்ட கேட்டோம்னா, இல்லை நீங்கள் இதை நீங்கள் பியூஷ் கோயல்கிட்ட கேட்கணும் பாரு. அடுத்த நாள் பியூஷ் கோயல் போய் நம்ம ப்ரெஸ்ஸு கேட்டிருக்காங்க, சார் என்ன சார் நீங்கள் ரஷ்யாவிலேருந்து ஆயில் வாங்க மாட்டீங்களா? ஐயோ மண்டை மேலே அடிப்பாரே புதின்னு, எவ்வளவோ ஒரு கமிட் பண்ணி வச்சுருக்கிறோமே, அதெல்லாம் அடி விழுவுமே. ஐயோ அதெல்லாம் நீங்கள் ஜெய்சங்கர்கிட்ட போய் கேளுங்க. இந்த மியூசிக்கல் சேனல் 2 பேரும் மாற்றி பதில் சொன்னாங்க. மோடியை பார்த்து கேள்வி கேட்கலாமாண்ணா? மோடி என்னைக்கு நீ பார்க்கறது, என்னைக்கு நீ கேள்வி கேட்கறது? பிரஸுக்கு வேலையே இல்லை. எல்லாம் விஜய் மாதிரி தான். வீட்டுக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம். உள்ள அடி விழுந்துச்சா, என்ன வாங்கினீங்க, இல்லை அங்கே கமுந்து கொடுத்து கிடந்தீங்களா, எல்லாம் என்ன நடந்துச்சு, என்ன அக்கிரமம் நடந்துச்சுன்னே தெரியாது. ஆனால் வெளியே நான் இன்னாரை இந்தபடி பேட்டி எடுத்தபடி பார்த்த பொழுது அப்படின்னா நீங்கள் அப்படி தான் சொல்லிக்கணும். வரலாறுலேயே ஒரு ப்ரெஸ் ரிலீஸு, அது ஒரு பத்திரிகையாளர் நான் பேட்டி எடுத்ததை வெளியே பேட்டியாக சொன்ன ஒரு வரலாறு அப்படி தான் இருந்துச்சு. அப்படி தான் நீங்கள் நார்த் இந்தியன் மீடியா பூரா இருக்காங்க. 27 சேனல் ரிலையன்ஸ் வாங்கிட்டான். இப்போ கடைசியாக NDTVயும் அதானி வாங்கிட்டான். இப்போ 95% சேனல் அத்தனையுமே பாரதிய ஜனதா கைவசத்தில் தான் இருக்குது. எந்த சேனலாவது போடுமோ போடாது. இவங்களுக்கு பிரச்சனையே எங்கன்னா பேரலை மாதிரி யூடியூப் சேனல்கள் தான் பிரச்சனை. அடுத்த டார்கெட் இதை கட்டுப்படுத்த முடியலை. இந்தியா முழுக்க இந்த யூடியூப் சேனல்கள் பரப்புவதை இவங்களால் கட்டுப்படுத்த முடியல. எதை ஆயுதமாக பயன்படுத்தி இவங்க ஆட்சிக்கு வந்தாங்களோ, எதில் பொய்யலாம் சொல்லி பரப்பி நாங்கள் சிங்கப்பூரா இந்தியாவை மாற்றுவோம், வளர்ந்த நாடாக மாற்றுவோம், டாலர் பாதி விலை ஆயிரும், பெட்ரோல் பாதி விலை ஆயிரும் அப்படின்னு என்னெல்லாம் பொய் சொன்னாங்களோ அதுக்கெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் பதில் சொன்னது கிடையாது. மெட்டாவை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நீ வீட்டை விட்டு வெளியில் போன்றான். ஒன்று இந்த அமைப்பனை உனக்கு தெரியலையா, நீ எத்தனை ஃபார்வர்டு மெசேஜ் பொய்யா பரப்பி வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டின்னு பேர் வாங்கி குழந்தைகளை கூப்பிட்டு இப்போ சொல்கிறாரு, எலக்ட்ரானிக்ஸில் கவனம் செலுத்தாதீங்க, படிப்பு முக்கியம். டேய் யார் சொல்கிறது? இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி தலைவனே நீங்கள் தான். அந்த வாட்ஸ்அப்பே வெளியே போட்டுறாங்க டீலுக்கு ஒத்துவான்னு. என்னங்க நடக்குது இது? அதான் சொல்கிறேன், ஒரு பெரிய கிரைம் நடக்குது. இது ஏதோ ஒரு பெரிய புரட்சியில் கொண்டு போய் நிப்பாட்டும். ஆனால் என்ன, இதனோட இம்பேக்ட் எல்லாம் இல்லாமல் யார் தாங்கிக்கிறான்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய டாலஸ்ட் லீடர் இந்த ஹிஸ்ட்ரி, இந்தியாவினுடைய ஒரு பெரும் அரணாக இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டின் அரணாக இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இதனுடைய இம்பேக்ட் எதுவுமே தமிழ்நாட்டுக்கு வராத அளவுக்கு நின்று பாதுகாக்கிறார். அதுதான் எரிச்சல் கொடுக்குது. அதுதான் உங்களுக்கு வெறுப்பு. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சித்தாந்தம், கொள்கைகள், இது மாதிரி அவேர்னஸ் கொடுத்து வைக்கிறது, இது மாதிரி பாதுகாப்பாக நிற்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தான் இப்போ அவங்கள வெறுப்பேற்றுது. எக்ஸ்ட்ரீமாக அதுக்கு தான் எல்லாத்துக்கும் போகிறாங்க அவங்க. அப்போ இந்த தேர்தல் எப்படின்னா, நம்ம தலைவர் எடுத்த முடிவு சரிதான். இட் இஸ் டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு தான், தமிழர்கள் வெர்சஸ் டெல்லி தான், என்டிஏ கூட்டணி தான். இந்த இனம் இவ்வளோ அலர்ட்டாக இருக்குது, இவ்வளோ செய்திகள் நம்ம பரப்புகிறோம், இவ்வளோ செய்திகளும் உண்மையாங்கிறத நம்ம பரப்புறதுனால மட்டுமே அவங்க நம்பிட போகிறது இல்லை.
எல்லாம் செக் பண்ணுவாங்க நம்ம ஆளுங்க. தப்பு இருந்தால் நம்மளே போடுவான். ஏய் களவிடாதான்பா, தெரியுமில்ல நமக்கு. அப்போ பொய் சொல்லுகின்ற நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாருமே கிடையாது. நான் இப்போ பேசுகிறது அத்தனையுமே ஆதாரம். போங்க கூகுள் சர்ச் பண்ணுங்கள், போங்க ஜெமினியில் சர்ச் பண்ணுங்கள், ChatGPTயில் சர்ச் பண்ணுங்கள், பர்ப்ளெக்சிட்டியில் சர்ச் பண்ணுங்கள். கேள்வி கேளுன்னு சொன்னார்ல தந்தை பெரியார், அதே மாதிரி எல்லாம் கேள்வி கேளுங்க. ஏன் நீ கேள்வி கேட்கக்கூடாதுன்னு அவன் சொன்னான்ல, இப்படிலாம் கேள்வி கேட்டால் நீ தெரிஞ்சுக்கணும், அவனை கேள்வி கேட்காதான்னா சொன்னதெல்லாம் அப்படியே நம்பிக்கை. அதான் சனாதனம் சொல்லி தந்துச்சு. கேள்வி கேளுன்னு இன்றைக்கி நவீன பெரியாரா இன்றைக்கி ஏஐ உன்ன முன்னாடி இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் பெரியார் தான். கேள்விகளை கேளுன்னு சொல்லுது. கரெக்டாக கேள்வி கேட்டால் அது பதில் சொல்லிடும். எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லிடும். கேளுங்க. நவீன பெரியாரான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் போய் கேள்வி கேளுங்க. உங்களுக்கு அத்தனை பதிலும் இருக்குது. நான் சொன்னதெல்லாம் சரியானு செக் பண்ணுங்க. சரியாக இருந்துச்சுன்னா அதிமுகவினுடைய கட்சிக்காரங்க வந்தாங்கன்னா இதெல்லாம் கேள்வியாக கேளுங்க. விரட்டி அடிக்க வேண்டியது இருக்குது. ஆமாம், விவசாயிகள் யாருமே உள்ளே விடாதீங்கிறேன். என்ன ஒப்பந்தம் போட்டிருக்கிற? எப்படி எங்கள் ஆட்டுக்கறி நீ வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி அனுமதிக்கலாம்? அப்போ என் காட்டில் விளையிற விளை பொருட்களுக்கு விலை நிர்ணயம் பண்ணணுங்கன்னு நான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். நீ எப்படி சலுகை விலையில் நீ வரி இல்லாமல் நீ அனுமதிக்கலாம் அந்த நான் சந்தைக்குள்ளார? எங்கள் வாழ்க்கையெல்லாம் அடகு வைக்கிறது, எங்கள் வாழ்க்கை எடுத்து விற்கிறதுக்கு நீ யார்? கேளுங்க பழனிசாமி ஐயாட்ட. விவசாயின்னு சொல்லிக்கிறாருல்ல, மோடியை விட்டுருங்க, அது என்றைக்குமே எதிரி தான். அதுக்கு கையாளா நின்று அந்த கட்சியை தெருத்துருவா ஊருக்கு கூப்பிட்டு போகிறதெல்லாம் அந்த பழனிசாமி ஐயா தானே. கேளுங்க அவர்கிட்ட, விட்டுறாதீங்கிறேன். நீண்ட உரையாடல், பல்வேறு விஷயங்கள் குறித்து பேரலையோடு பகிர்ந்திருக்கிறீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி தோழர்.